அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செஞ்சி தொகுதிக்குட்பட்ட கோனை பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுக்கு நிவாரண உதவி பொருட்களையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வருகிறார். செஞ்சி தொகுதிக்குட்பட்ட கோனை பகுதிக்கு தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்து அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவி பொருட்களை வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திண்டிவனம், மரக்காணம், மயிலம் தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் புரட்சித்தாய் சின்னம்மா. அந்த வகையில் தற்போது செஞ்சி தொகுதிக்குட்பட்ட கோனை பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அப்பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது கோனை பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோனை என்ற கிராம பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியான அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நேரடியாகவே அந்த பகுதியில் நிவாரணப் பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோனை பகுதி என்பது அந்த செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கோனை ஏரியில் இருந்து முழுவதிலுமாக அந்த ஏரிகள் தூர்வாரப்படாத ஒரு சூழலில் தான் திடீரென ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் அந்த கோனை ஏரி முழுவதிலுமாக கரைகள் உடைந்து அந்த கோனை கிராம பகுதிகளுக்குள் முழுவதிலுமாக வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து முழுவதுமாக சேதத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அந்த பகுதியை கோனை பகுதியை பொறுத்த மட்டிலும் அந்த ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி முழுமைக்குமாகவே சிறிய சிறிய கட்டிடங்கள் மட்டுமே வசித்து வந்தனர். அந்த கட்டிடங்களில் திடீரென இது போன்ற வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த இருக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறிய கட்டிடங்கள், அதே போன்று குடிசை வீடுகளும் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் உடைமைகள் முழுவதிலும் அடித்து செல்லப்பட்டதோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிவாசிகளுடைய வீடுகளில் இருந்த பொருட்களும் அதே போன்ற ஆவணங்கள், சான்றிதழ்களும் முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அந்த அடித்து செல்லப்பட்ட பொருட்களை எல்லாம் அந்த ஏரி பகுதியில் அந்த பொதுமக்கள் தேடக்கூடிய அளவிற்கான ஒரு அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறது அந்த கோனை கிராம பகுதி. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி சென்ற நிலையில் அந்த கோனை பகுதி மக்களுக்காக நேரடியாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை சந்தித்து அந்த பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக தற்பொழுது நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். மேலும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளையும் அந்த பகுதியில் இறங்கி நின்று அவர்களுக்கான கோரிக்கைகளை நேரடியாகவே கேட்டு வருகிறார். ஏனென்றால் அந்த கோனை ஏரி என்பது மிகப்பெரிய ஏரி. அது 6 ஓடைகள், அதே போன்று 6 நீர்நிலைகளில் இருந்து நிரம்பி அந்த கோனை ஏரிக்கு தான் வரும். அந்த மிகப்பெரிய கோனை ஏரியானது உடைப்பு ஏற்பட்டுதான் அப்பம்பட்டு அதே போன்று கோனை பகுதி முழுவதிலுமாக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முறையாக தூர்வாரப்படவில்லை. அதே போன்று அந்த ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய தடுப்பணைகளும் முறையாக கட்டப்படாத ஒரு சூழலில் தான் முழுவதிலுமாக ஒரு நாள் பெய்த கனமழைக்கு இடிந்து அந்த தண்ணீர் முழுவதிலுமாக குடியிருப்பு பகுதிகளை மூழ்கடித்தது என்பதுதான் அந்த பகுதி மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கூறுகிறார்கள். இந்த கோனை பகுதியும் அப்பம்பட்டு பகுதியும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான நிலையில் இது போன்ற குக்கிராமங்களுக்கெல்லாம் அந்த அஇஅதிமுக சார்பில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் நேரடியாக வந்திருக்கிறார்களே தவிர இதுவரைக்குமாக திமுகவினரும் ஆளும் கட்சியினரும் அதிகாரிகளும் நேரடியாக வந்து தங்களை பார்க்க கூட இல்லை. எங்களுக்கான நிவாரணம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட பார்ப்பதற்கு கூட இல்லாமல்
நாதியற்றவர்களாக இது போன்று நிற்கிறோம். இப்பொழுதுதான் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் இந்த பகுதிக்கு நேரடியாக அம்மாவின் உருவமாக வந்து எங்களுக்கான உதவிகளை நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார் என அந்த பகுதி மக்கள் நேரடியாகவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் கூறக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு கோனை பகுதியில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய கைகளால் இந்த அரிசி, அதே போன்று சேலை, வேஷ்டி, போர்வை, வீடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை நிவாரணப் பொருட்களாக வழங்கி வருகிறார்கள். அதனை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த பெண்களும் மிகுந்த உற்சாகத்தோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோனை பகுதியில் எல்லாம் யாருமே கண்டுகொள்ளாத சூழலில் இந்த பகுதிக்கெல்லாம் எப்படி எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தார்கள், எப்படி எங்களுடைய மனதையும் கூட புரிந்து கொண்டு எங்களுடைய கஷ்டத்தையும் தெரிந்து கொண்டு இது போன்று எங்களுக்கு உதவுவதற்காக வாகனங்கள் கூட வர முடியாத ஒற்றை வழி பாதையில் இது போன்று சிரமத்தோடு வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளிகளினுடைய தண்ணீரை துடைத்தெறிந்திருக்கிறார். இது போன்று பெருந்துயரில் சிக்கி தவிக்கக்கூடிய எங்களிடமிருந்து வாக்குகளை பெற்று கொண்டவர்கள் எல்லாம் எங்களை தவிக்க விட்டு சென்ற நிலையில் எங்களுக்கு தாயாக இருந்து, தாயுள்ளத்தோடு கருணையோடு இருந்து எங்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கியதோடு எங்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்து வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா என அவர்கள் கண்ணீர் மகிழ்க நெகிழ்ச்சியோடு நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அந்த கிராமத்தில் ஏராளமான முதியவர்களும் குடிசை வீடுகளில் வசித்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஒரு நாள் உடை கூட இல்லாத ஒரு சூழலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும். ஏனென்றால் ஒரு பெரும் துயர் ஏற்பட்டு அவர்கள் உடைகள் கூட இல்லாத ஒரு நிலையில் அவர்களுக்கான உடைகளை வழங்கி அவர்களுடைய மானம் காக்கக்கூடிய, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஒரு மீட்டெடுக்கக்கூடிய, நம்பிக்கையை தரக்கூடிய இது போன்ற ஒரு நிவாரண பொருட்களை வழங்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய உதவிகளை பார்த்து அந்த பகுதி மக்கள் நெகிழ்ச்சி அடைந்து நிற்கிறார்கள். அவர்கள் கூடி நின்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு கைகூப்பி வணங்கி நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அப்பம்பட்டு, அதே போன்று இந்த கோனை பகுதி முழுவதற்குமாக அவ்வளவு பெரிய பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்களை அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரமும் ஆளும் கட்சி வாக்குகளை பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அதே போன்று அமைச்சர்களும், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் இந்த பகுதி இருக்கிறதா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரே பகுதிக்கு நேரடியாக வந்து இது போன்ற பகுதிகளுக்கு, எங்கள் கிராம பகுதிகளுக்கெல்லாம் வருவார்களா என ஏங்கிக் கொண்டிருந்த போது முதல் முறையாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் எங்கள் பகுதிக்கு வந்து எங்கள் துயர் துடைத்து எங்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்குவது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். ஏனென்றால் இது போன்ற பெரும் துயரங்களில் சிக்கிக் கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் தவித்து வந்தோம். ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் அம்மாவின் மறுஉருவமாக, புரட்சி தலைவருடைய மறுஉருவமாக இருந்து எங்களுக்கு இது போன்ற உதவிகளை செய்து வருகிறார் என அந்த பகுதி பெண்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. அந்த பகுதி முழுவதிலுமாக ஏராளமான பெண்கள் கூடி நின்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள். கோனை பகுதிக்கு தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். நீர்நிலைகளை தூர்வாராததாலும் கரைகளை பலப்படுத்தாததுமாலேயே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை கள நிலவரத்தை பார்க்கும்போது காண முடிகிறது. கோனை பகுதியிலும் அதுபோலத்தான் கோனை ஏரி உடைந்ததால் அப்பகுதியில் கரை பலமாக இல்லாததால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது. நம் செய்தியாளர் தெரிவித்ததையும் கேட்டோம். அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ஆளும் கட்சி தரப்பில், விளம்பர திமுக அரசு தரப்பில் யாரும் இதுவரை வரவில்லை என்ற தகவலும் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா மட்டுமே பாதிக்கப்பட்ட தங்களை சந்திக்க வந்ததாகவும் தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுவதை நேரலையில் நாம் காண முடிந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 2வது நாளாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து வாகனம் செல்ல முடியாத இடங்களுக்கு கூட நடந்தே சென்று புரட்சித்தாய் சின்னம்மா பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்போது செஞ்சி ஊராட்சிக்குட்பட்ட கோனை பகுதிக்கு வருகை புரிந்து
மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் கண்டு வருகிறோம். ரொம்ப நன்றிமா. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களை தொடர்ச்சியாக 2வது நாளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தற்போது கோனை பகுதிக்கு வருகை புரிந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக கண்டு வருகிறோம். ஆளும் கட்சி தரப்பில் யாரும் தங்களை வந்து சந்திக்கவில்லை, ஆறுதல் தெரிவிக்கக்கூட யாரும் வரவில்லை, கள நிலவரத்தை ஆய்வு செய்ய அதிகாரிகளும் யாரும் வரவில்லை என்ற குறைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளையும் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முன்வைத்தார்கள் கோனை தொகுதி பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்ட பெஞ்சல் புயலை தொடர்ந்து கனமழை வெள்ளத்தால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆளும் கட்சி தரப்பிலோ அதிகாரிகளோ யாரும் அந்த பகுதிக்கு வருகை தராத சூழ்நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டு அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். 2வது நாளாக நேரலையாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மேற்கொள்ள